தொடங்கும். ஸ்தோத்திர ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமாய் வழி நடத்தின ஆண்டவர், இந்த புதிய ஆண்டுலேயும் புது கிருபையினாலே நிரப்ப போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் உடைய பிரசன்னம், உடைய வழி நடத்தல், உடைய பாதுகாப்பு ஆண்டவரே, உடைய கிருபைகள் ஆண்டவரே தினந்தோறும் எங்களுக்கு கிடைக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்கள் எல்லாரையும் மிகச்சிறப்பாக நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே, லைஃப் டைம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த ஆண்டு மட்டும் இல்லை எல்லா நாளும் வழி நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இந்த கரத்தில் இல்லை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வழி நடத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஜெபத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பிரயாணங்களை ஆசீர்வதிங்க, எல்லாரோட இருதயமும் நிரம்பி போட்டும் ஆண்டவரே, நிரம்பட்டும் ஆண்டவரே, வார்த்தையினால் வல்லமையினால் நிரப்பி நடத்துங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் நல்ல ஒரு ஜெப நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் இல்லை, ஆசீர்வாத ஜெபம். புத்தாண்டில் அப்படி ஒரு ஜெப நேரத்தை ஆண்டவர் நமக்கு ஆரம்பத்திலே தந்து நம்ம நல்லா நடத்த போகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் நல்லா நடத்த போகிறார் ஆண்டவர். நல்லா நடத்தும்படியாக ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவர் மையப்படுத்துவோம். ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாமே உலக தோற்றம் முதற்கொண்டு எங்கேயுமே செய்யாத, யாருக்குமே நடத்திடாத அற்புதங்கள் ஆண்டவர் நிறையா வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஆண்டவருக்கு தான். அவரை நடத்தும்படியாக, அவரை இயக்கும்படியாக நம்ம எல்லாரும் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசி. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் கிருபை ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. துதி
மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே. பாடுங்க, எல்லாரும் பாடுங்க, கை தட்டி பாடுங்க. உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஆமென். உலக தோற்றம் முதற்கொண்டு எங்கேயுமே நடக்காத அற்புதங்கள் நிறைய ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென் சொன்னீங்கன்னா கொஞ்சம் லேசாக அசைச்சிருவார். கையை உயர்த்தினீங்கன்னா தட்டிடலாம் லேசாக. மேலே எல்லாம் கெட்டி வச்சிருக்கிறார். ஆமென். எல்லா ஆசீர்வாதம் மேலே கட்டி வச்சிருக்கிறாரு. கையை அசைச்சிட்டா என்ன பண்ணிடலாம்? கை ரேகையில் தான் அது ஓப்பன் ஆகும். நம்ம பூட்டு கை ரேகையில் என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். கை ரேகையை மேலே லேசாக காமிச்சா போதும். இப்போ எல்லாம் கை ரேகையில் தான் ஓப்பனிங் இருக்குது. அதே மாதிரி கை உயர்த்தி கேட்டால் போதும், க்ளீனாக ஓப்பன் பண்ணிடுவார். ஆமென். ஓப்பன் பண்ணிட்டாரா? நான்லாம் 2 கை வைத்திருக்கேன், நிறைய ஓப்பன் பண்ணுவேன்ருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான். பாடல் பாடும்போது கையை உயர்த்தி பாடிட வேண்டியதான். வல்லவரேன்னு சொல்லும்போது கையை அசைச்சிட வேண்டியதான். கை ரேகப்பட்ட ஓப்பன் ஆயிரும். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை. ஆமென்.
நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆமென் ஆமென் ஆமென். நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, ஆராதிப்பேன். பாடுங்க எல்லாரும் நல்ல சத்தமா. ஆமென். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, தூதர்களோடு ஆமென் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, காண்பவரை நான் ஆராதிப்பேன், அப்பவரை நான் ஆராதிப்பேன். கைத்தட்டி பாடுங்க எல்லாரும். ஆமென். 12 மாசத்துக்கு சேர்த்து பாடுங்க. ஆமென். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். கொஞ்சம் வேகமா. ஆமென். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க எல்லா லாக்கெல்லாம் ஓபன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமென். சீஷர்கள் சொன்னாங்க, எல்லாரையும் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒருத்தர் எங்கே அனுப்பிடுறாங்க, நீங்களே என்ன பண்ணுங்க, போஜனம் கொடுங்கள். 12 மாசத்துக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? நம்ம தான் கொடுக்க போறோம். ஆமென். நீங்களே போஜனம் கொடுங்கள். ஒருவரை எங்கேயும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. ஆண்டவரோட வார்த்தை அப்படியே நடந்துச்சு. எல்லாரும் வரிசையாக உட்கார வச்சாங்க, நேர்த்தியாக நடத்தினார். ஆமென். நம்மையும் அப்படி தான் நடத்த போகிறாரு. கரங்களை தெரியல நன்றி சொல்லுவோமா? அலே லூயா, அலே லூயா, அலே லூயா. கொஞ்சம் சத்தத்தை கூட்டம் இருக்கு. ஆமென் ஆமென் ஆமென். இந்த சத்தத்தை விட யார் சத்தம் தான் கேட்கணும்? நம்ம சத்தம் தான் கேட்கணும். நமக்கு எத்தனை மணிக்கு நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம சவுண்டு கேட்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் தாவீதை போல 52வது பாடல். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீது சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசத்தை ஸ்டாண்டர்டான வார்த்தைகளாக இருக்கும். நீ ஈட்டியோடு வர, நான் சேனைகளின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தரோட நாமத்தினால் வரேன்னு சொல்லுவார். ஆமென். எல்லாரும் படை பலத்தை நம்பியிருப்பாங்க. தாவீது மட்டும்தான் அபிஷேகத்தோடு போவார். ராஜாலாம் எல்லாம் ட்ரெஸ்ஸை நம்பிக்கிட்டு இருந்தார். தாவீது சொல்லுவார், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவார். அபிஷேகம் நமக்குள்ளே இருந்ததுன்னா எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே
ஆகும். பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். கைதட்டி பாடுவோம் எல்லாரும். ஸ்தோத்திரம். போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்கூறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்கூறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீது சாதாரணமாக செஞ்ச துதி ஆராதனை பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துட்டு. ஆமென். காடுகளில் அவர் துதி ஆராதனை பண்ணும்போது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. யாரும் கை தட்டினாங்களோ தட்டலையே தெரியல, கையை உயர்த்தினாங்களா தெரியல. அவர் பண்ணின துதி ஆராதனை ஆடுகள் மந்தைகள் தான் பெருகணும், கர்த்தர் அரசனாக மாற்றி விட்டார். ஆமென். ஆண்டவரோட ஆசீர்வாதம் பயங்கரமாக இருக்கும். துதி ஆராதனை அபிஷேகம் பயங்கரமாக வழி நடத்துனுச்சு. வீட்டுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்தார், சகோதரருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், ராஜாவுக்கே இவர் தான் ஆலோசனை சொல்கிறாரு. கர்த்தர் வித்தியாசமாக நடத்திட்டார். ஆமென்.